Okay, so what are quantities? This is for those who didn't attend the class. Vismaya, Vijisha எல்லாம் இந்த I think first time வரீங்களா நீங்க இந்த கிளாஸ்க்கு? இல்ல டீச்சர். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? எஸ் டீச்சர். ஓகே. எனிவேஸ் நான் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்றேன்னா குவான்டிட்டிஸ் அப்படின்னா அளவுகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் இல்லைன்னா அளவுகளை தான் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றது. அதில் நமக்கு வந்து நிறைய குவான்டிட்டிஸ் இருக்கு. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் எவ்வளோ வாட்டர் ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ வாட்டர் குடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு மெஷர்மெண்ட் வச்சுட்டு இருப்பேன், ஒரு அளவு வச்சுட்டு இருப்பேன். அந்த அளவு வந்து இப்போ ஒரு பாட்டில், இப்போ 1 லிட்டரோட ஒரு பாட்டில் அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு 2 லிட்டர்ஸ் குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஒரு நாளைக்கு 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும், மினிமம் 8 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும், இல்லை 2 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட். 2 liters of water is a measurement. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை நான் எப்படி சொல்லலாம்? அது வந்து இப்போ எனக்கு லிட்டர் அப்படிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட்டு. ஓகே, அது எல்லாமே எனக்கு என்ன சொல்லலாம்? சம் வாட்டர், லிட்டில் வாட்டர், மெனி வாட்டர், அந்த மாதிரி நமக்கு எப்படி இல்லை மெனி வாட்டர் சொல்ல மாட்டேங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சம் வாட்டர், லிட்டில் வாட்டர், இந்த மாதிரி குவான்டிட்டிஸ் குவான்டிஃபையிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ குவான்டிட்டிஸ் ஆர் மெஷர்மெண்ட்ஸ் தட் ஆர் யூஸ் டு மெஷர் அ சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சில டேர்ம்ஸை தான் நம்ம குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறோம். ஒரு சில வார்த்தைகளை தான் நம்ம குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறோம். அப்படி தெர் ஆர் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் டு மெஷர் சப்ஸ்டன்சஸ். நம்ம சுற்றி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற எவ்வளோ பொருட்கள் இருக்குது, அந்த பொருட்களை எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிறையவே மெஷர்மெண்ட்ஸு, குவான்டிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம சொல்லும்போது நிறைய சொல்லுவோம். Substances can be countable or uncountable. சரி, எந்த மாதிரி திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் டெய்லி? இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்கள் மார்னிங் எந்தெந்த ஃபர்ஸ்ட் யூ ஆர் ப்ரஷிங் யுவர் டீத், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட ப்ரஷ், டூத் ப்ரஷ் அப்படிங்கிறது என்னது? ஒரு திங், அது ஒரு சப்ஸ்டன்ஸு, அது கவுண்டபிள். இப்போ பேஸ்ட் அப்படிங்கிறது அகெயின் என்னது? ஒரு கவுண்டபிள் திங், ஒரு கவுண்டபிள் நவுன். அது அதே இதில் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க யூஸிங் வாட்டரை யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த தண்ணி கவுண்ட் பண்ண முடியுமா? எவ்வளோ தண்ணி எடுக்கிறீங்கன்னு கவுண்ட் பண்ண முடியுமா? தண்ணி வாட்டரை கவுண்ட் பண்ண முடியுமா? நோ, யூ கேன். வெரி குட், யூ கேன் நாட் கவுண்ட். அப்போ அது என்னது? அது ஒரு அன்கவுண்டபிள் சப்ஸ்டன்ஸ். சப்ஸ்டன்சஸ்லேயே நமக்கு கவுண்டபிள் சப்ஸ்டன்சஸும் இருக்குது, அன்கவுண்டபிள் சப்ஸ்டன்சஸும் இருக்குது. இப்போ நிறைய பேர் மார்னிங் எழுந்திருந்து சிலவங்க வந்து காஃபி, டீ அந்த மாதிரி ஏதாவது குடிப்பீங்க, சிலவங்க தண்ணி மட்டும்தான் குடிப்பீங்க, சிலவங்க வாட்டர் இல்லைன்னா மில்க் குடிக்கிறவங்க இருப்பாங்க. இப்போ இந்த மில்க், வாட்டர், காஃபி, டீ இதெல்லாம் அது மாதிரி கவுண்ட் பண்ண முடியுமா? இவ்வளோ காஃபி நான் குடித்தேன், இவ்வளோ டீ குடித்தேன் சொல்லலாம். 1 கிளாஸ், ஹாஃப் கிளாஸ், அது சொல்லலாம். அது வந்து அந்த மெஷர்மெண்ட்டு நம்ம சொல்லலாம். 1 லிட்டரு, அரை லிட்டரு, அந்த மாதிரி ஹாஃப் லிட்டரு, 1 லிட்டர், அது சொல்லலாம். ஆனால் எவ்வளவுன்னு எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதைத்தான் அன்கவுண்டபிள் அப்படின்னு. Substances can be countable or uncountable. Countable nouns are those that can be counted. Countable nounsனா நமக்கு கவுண்ட் பண்ண முடியக்கூடிய nouns. Uncountable nouns are those that cannot be counted. நமக்கு கவுண்ட் பண்ண முடியாதது தான் நம்ம uncountable nouns அப்படின்னு. அப்போ நம்ம இந்த குவான்டிட்டி சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில். சம், few, a few, little, a little, lots of, much, more and many. These are the different quantifiers used in English. இந்த குவான்டிட்டிகளை சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த வேர்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? குவான்டிஃபயர்ஸ் அப்படிங்கிறோம். இந்த குவான்டிஃபயர்ஸ் எவ்வளோ? இப்போ 9 குவான்டிஃபயர்ஸ் இருக்குது. சம், few, a few, little, a little, lots of, much, more and many. இது நீங்கள் ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பீங்க. நோட் பண்ணாதவங்க என்ன பண்ணுறீங்க? இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் லாஸ்ட் பாயிண்ட்டும் மட்டும் இன்றைக்கி நோட் பண்ணுங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டும் லாஸ்ட் பாயிண்ட்டும் மட்டும். இது எல்லாரும் எழுதியிருக்கீங்களா? இந்த இது எழுதி வச்சவங்க தானே எல்லாருமே? எழுதலை அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் லாஸ்ட் பாயிண்ட்டும் மட்டும் எழுதுங்க. நடுவில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இந்த 2 பாயிண்ட் தான், ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எழுதிடுங்க. ஓகே, கொஞ்சம் குயிக்கா எழுதுங்க. ஓகே,
quantities are measurements that are used to measure a substance. அளக்கிறதுக்கு பேர் தான் குவான்டிட்டி இல்லையா? தண்ணியில எப்படி அளப்பீங்க? தண்ணி மெஷர் பண்ண முடியாதுதான். ஏன் 1 லிட்டர் 1/2 லிட்டர் புரிஞ்சு எழுதுங்கடா. மீனிங் என்னதுன்னு தெரிஞ்சு எழுதுங்க. ஓகேனா நீங்க அது சொல்லி சொல்லி எழுதுறது தான் ஆக்சுவலி நல்லது. இல்லை இப்போ உங்களுக்கு அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. என்ன மீன் பண்றாங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அது புரியும். லாஸ்ட் லைன் மட்டும் தானா? ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் லாஸ்ட் லைன். ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன். எஸ் சார். Quantities of measurements. Last line. Yes. இந்த சாரு முதல்ல நீயே கொண்டு வாங்க. நாளை போலாம் போடுவோம். சந்தோஷமா Yes, the last one. இல்ல டீச்சர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சீக்கிரமா எழுதுங்க. எஸ். some, few, a few, little, a little, lots of, much, more and many. ஸோ இதுக்கெல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸை நம்ம எழுதலாம். some water நம்ம அப்புறமா எழுதுவோம், இப்போ இல்லை. some water, some sugar, ஃபியூக்கு என்ன சொல்லலாம்? few students, few people. a fewக்கும் அதே மாதிரி a few students, a few people. இந்த few a fewக்கெல்லாம் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, அதனால தான் இப்படி கொடுத்துருக்கு இல்லையா? few a few சேமா கேட்டால் ஓரளவுக்கு சேம் தான், ஆனால் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது மாதிரி லிட்டில் ஏ லிட்டில். இப்போ லிட்டிலுக்கு என்ன சொல்லலாம்? லிட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. லிட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்னா குட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஆகிடும் மீனிங். அப்போ லிட்டில் வாட்டர், லிட்டில் சுகர், லிட்டில் சால்ட், அந்த மாதிரி மீனிங். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் வாட்டர், கொஞ்சம் தண்ணி, அந்த மாதிரி. லிட்டில் ஏ லிட்டில். மறுபடியும் அங்கே லிட்டில் ஏ லிட்டில் 2 டைப் இருக்கு. லாட்ஸ் ஆஃப்னா நிறைய, லாட்ஸ் ஆஃப் பீப்புள், லாட்ஸ் ஆஃப் ஃபுட், நிறைய ஃபுட்டு, நிறைய பீப்புள். மச் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்? மச்னா நிறைய, அதே மீனிங் தான். மச் வாட்டர், மச் சாயில், மச் சால்ட், அந்த மாதிரி. இப்போ சாயில்னா மண்ணெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது நமக்கு. மோர் வந்து நமக்கு எங்கே யூஸ் பண்ணலாம்? ரெண்டு கவுண்டபிள் கூட யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் கூட யூஸ் பண்ணலாம். மோர் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம், மோர் புக்ஸ், மோர் வாட்டர், மோர் ஆயிலெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி. அண்ட் மெனி வந்து many pens, many pencils, many books, many tables and chairs, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். முடிச்சாச்சா? தண்ணி கேக்குறோம்னு வெச்சேன், கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்றோம்ல, கொஞ்சம்ன்றோம் இல்லையா? அதான் அந்த டீச்சர். எஸ். முடிச்சாச்சா? completed? Yes teacher. Has everyone completed? Yes teacher. Okay, very good. Now moving to the next one, sum. Sum அப்படிங்கிறது
It is used to show the quantity of countable and uncountable nouns. The sum வந்து என்ன, நம்ம countable கூடயே யூஸ் பண்ணுவோம், uncountable கூடயே யூஸ் பண்ணுவோம். இப்போ கவுண்டபிள்னா நான் சொன்ன மாதிரி கவுண்ட் பண்ண முடியறது. இப்போ பென், பென்சில் அதெல்லாம் இப்போ சம் பென்ஸ், ஐ ஹாவ் சம் பென்ஸ் வித் மீ அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் பென் இருக்கு. ஐ ஹாவ் சம் புக்ஸ் இன் மை ஹவுஸ்னா என்னோட வீட்டில் கொஞ்சம் புக்ஸ் இருக்கு அப்படி மீனிங் வரும். ஆனால் சம் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் தண்ணி, சம் ஆயில் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆயில். ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஐ ஆம் thirsty, எனக்கு ஒரே தாகமாக இருக்குது. அங்கே தான் இப்போ இந்த மாதிரி கேஸஸ் சிச்சுவேஷன்ஸில் தான் நம்ம சம் யூஸ் பண்ணுறோம். சம் இஸ் யூஸ் டு ஷோ the quantity of countable and uncountable nouns, and sum is used when there are more than one but the exact quantity is unknown. சரி, எதுக்கு இந்த சம் யூஸ் பண்ணுறோம் அது ஒரு கொஸ்டின் இப்போ நம்ம தெரியணும். இப்போது ஏதோ ஒன்றோட அளவு நமக்கு கரெக்டாக தெரியலை, எவ்வளோ இருக்குது இல்லை எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு நமக்கு தெரியலை. இப்போ அந்த மாதிரி கேஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அப்படிங்கிறோம். நமக்கு கரெக்டாக அளவு தெரியாததுனால கொஞ்சம், அதுக்கு தான் அந்த கொஞ்சம் அப்படிங்கிறது தான் சம் அப்படிங்க. இட் இஸ் யூஸ் டு ஷோ த ஸ்மாலர் குவான்டிட்டி ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். ஏதோ ஒரு பொருளோட சின்ன ஒரு அளவு காமிக்க தான் சம் யூஸ் பண்ணுறோம். இதில் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. there are some buildings on the road. ரோடில் கொஞ்சம் பில்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், there is some water in the can. கேனில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னது, பில்டிங்ஸ், சம் பில்டிங்ஸ் இன் த ரோடு, சாரி ஆன் த ரோடு. அப்போ தேர் ஆர் சம் பில்டிங்ஸ் ஆன் த ரோடுனா அது கவுண்ட் பண்ண முடியும், பில்டிங்ஸ் எல்லாம் நமக்கு கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம ஒரு அவசரத்தில் போகும்போது எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி there is some water in the can. கேனில் கொஞ்சம் வாட்டர் இருக்குது. ஓகே, இப்போ வாட்டர் வந்து அன்கவுண்டபிள். இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும். இப்போ நீங்கள் சம் இது எழுதியிருக்கீங்களா, விஸ்மயா, விஜிதா, விஜிஷா அதெல்லாம் எழுதியிருக்கீங்களா? சாந்திரா எழுதியிருக்கியா? நீ எழுதியிருப்ப, நீ லாஸ்ட் கிளாஸ்க்கு முன்னாடி வந்திருந்தியே. You must have written. நீ எழுதியிருப்ப. ஓகே, வராதவங்க ஒன்று பண்ணுங்க, இந்த எல்லா பாயிண்ட்ஸும் எழுத வேண்டாம். லாஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. there are some buildings on the road, there is some water in the can. அந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதுங்க. புரியுறதா நான் சொல்றது, புரியுறதா? எஸ் டீச்சர். எஸ் எஸ். அவங்களுக்கு புரியலன்னா சாந்திரா சொல்லி கொடு, அந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் எழுத சொல்லு, சரியா? மேல வச்சிருக்கா, மேல வச்சிருக்கு, கீழே வச்சிருக்காது, வேகுள்ளதுன்னு இருக்கு.
இன்னைக்கு குவான்டிட்டிஸ் வந்து இன்னைக்கு பார்த்துக்கலாம் இருக்கிறது நான் பார்த்தேன். Yes, yes. Okay. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சம் முடிச்சு இனி அடுத்தது few and a few. few a few தமிழ்ல என்ன டிஃபரன்ஸ்? இந்த few அப்படினாலும் a few அப்படினாலும் கேட்க ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு இவங்களுக்கு நடுவுல. இப்போ few அப்படிங்கிறதுனா கொஞ்சம், a few அப்படினா கொஞ்சம் தான் ஆனா அது இருந்தாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ few I have few students in the class அப்படினா கம்மியான அளவுல தான் இருக்காங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எருமாடு கிளாஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, ஆனா 5 பேர் இருக்கீங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. 5 or 6 இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கீங்க? 3. ஓகே, 3 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ மொத்தமா இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தான் இருக்காங்க இல்ல ஒருத்தர் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப கம்மி இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? I have few students in the class. ஆனா இப்போ நீங்க 3 பேர் இருக்கீங்க, அது வந்து ஒரு ரீசனபிளான அமௌண்ட், அது வந்து தப்பு இல்லை. ஓகே, அது வந்து நமக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஓ, யாருமே எல்லாமே இல்லையே, 3 பேராவது இருக்காங்களே அப்படின்னு நம்ம இருப்போம் இல்லையா? அப்போ அங்க வந்து என்ன பண்ணலாம்? a few அப்படின்னு சொல்லுவோம். I have a few students in the class. ஆக்சுவலி பார்த்தா கம்மி தான், 3 பேருங்கிறது கம்மி தான், பட் இருந்தாலும் நமக்கு பரவாயில்ல, கிளாஸ் எடுக்கலாம் இல்லையா? அப்போ ஃபியூனா ரொம்ப கம்மி, a fewனா கம்மி ஆனாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அது போதும் அந்த மாதிரி. ஓகே, so both the words are used with only countable nouns. countable nouns கூட மட்டும் தான் நம்ம இவங்கள யூஸ் பண்ணுவோம். a few is used for smaller numbers and few is used for very small numbers. ரொம்ப smaller numbersக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? a few யூஸ் பண்றோம். a few வந்து கம்மி, few வந்து ரொம்ப கம்மி, அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஒன்று கம்மி, இன்னொன்று ரொம்ப கம்மி. ஓகே, அண்ட் a few அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான வேர்டு, few அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான வேர்டு. ஒன்று பாசிட்டிவ், ஒன்று வந்து நெகட்டிவ். இப்போ நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. there are a few students in the class. கிளாஸ்ல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம கேஸ் there are a few students in the class. ஓகே, இதே தான் இப்போ நம்ம இதில் சொல்கிற இதே எக்ஸாம்பிள். ஆனால் நான் சொல்கிறேன் I have few books at home. என் வீட்டில் கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது புக்ஸு. இப்போ எவ்வளோ இருக்குன்னு கூட எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தெரியாது. ஓகே, அப்போது a few பாசிட்டிவ், few வந்து நெகட்டிவ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? few a fewங்கிற ஹெட்டிங் கொடுத்துட்டு இதே மாதிரி அந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதுங்க. few and a few. மேலக்கு டைட்டில் எழுதிங்க. ரொம்ப கம்மியா இருந்தா என்ன யூஸ் பண்ணுவீங்க? few-ஆ a few-ஆ? ரொம்ப கம்மியா இருக்கு, அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? a few-ஆ few-ஆ? few. வெரி குட், வெரி குட். ரெஸ்பாண்ட் பண்றாங்க, வெரி குட். a few-னா பரவாயில்ல, கொஞ்சம் அது கொஞ்சம் தான் மேடம். இப்படி இருக்கலாம்ல, ஏதோ கொஞ்சம் இருக்காங்கன்றது வந்து அந்த மாதிரி a few. ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்காங்கன்றது few. ஆமாம், இது வந்து ஆனா நம்ம ஒரு ஒரு லெட்டர் எல்லாம் டைப் பண்றோம் இல்ல, இப்ப நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுறோம்னா இப்போ a fewக்கு பதிலா few இல்ல fewக்கு பதிலா a few எழுதிட்டோம்னாலும் பெரிய மிஸ்டேக் எல்லாம் கிடையாது. இப்போ மோஸ்ட்லி அவங்க வந்து a few அப்படின்னு எழுதுங்கன்னு தான் ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க நம்ம எழுதுற டைம்ல. கரெக்ஷன் இந்த ஆப்ஸ்ல எல்லாம் கரெக்ஷன் பண்றதுக்கு, ப்ரூஃப் ரீடிங் எல்லாம் பண்றதுக்கு ஆப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் அவங்க போடுவாங்க a fewங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், இட் வில் லுக் நைஸ் ஃபார் ரீடிங், இட் வில் லுக் பெட்டர்ம்பாங்க. அப்போ அந்த மாதிரி இடத்துல இப்போ நம்ம a few போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் கிராமட்டிக்கலி இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, அவ்வளோதான். இந்த ப்ரூஃப் ரீடிங் நிறைய பண்ணுறதுனால, நான் இந்த கான்டென்ட் ரைட்டிங் பண்ணுறதுனால இந்த டாக்குமெண்ட்லாம் டைப் பண்ணி எடிட்டிங் பண்ணும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் ஒப்சர்வ் பண்ணேன் நான். ஸோ கிராமர் இருக்கத்தான் இருக்குது, பட் இருந்தாலும் சிலதெல்லாம் அது கரெக்ஷன் பண்ணுறது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணும் அது. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும். I have a few books.
இல்ல மேடம் என்ன சொன்னா டைட்டில் இருக்குல்ல few and a few இருக்கு இல்லையா அதையும் கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் எழுத சொன்னீங்க இல்லையா மேடம்? ஆமா ஆமா அது மட்டும் போறோம். ஏன்னா எல்லாம் எழுதணும்னா ரொம்ப டைம் போயிடுமே, அது வேண்டான்னு எடுத்தான். எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எழுதுங்க கண்ணா. அந்த எக்ஸாம்பிள் 1 ex1 ex2ன்னு இருக்கு இல்லையா கீழே லாஸ்ட்ல கீழே அதை மட்டும் எழுதுங்கப்பா. ஏன்னா நீங்க மொத்தம் எழுத நின்னீங்கன்னா இப்ப நீங்க ரொம்ப டைம் போயிடும். இது ஆல்ரெடி நான் அந்த கிளாஸ் எடுத்தது, இது ஒரு டைம் எடுத்தது. விஜிஷா விஸ்மயா அவங்களுக்காகத்தான் இன்னைக்கு மறுபடியும் போடுறேன். அப்புறம் சரி சாந்திராவும் பாவம் இல்லையா, படிச்சுக்கட்டும். இல்லையா சாந்திரா, பாவம் தானே நீ? இல்ல ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க சரியா? முடிஞ்சிடுத்து. அப்ப எப்படி சொல்லலாம்? ஐ கம்ப்ளீட்டட் மேம் அப்படின்னு சொல்லுங்க சரியா? எப்போ உங்களுக்கு எல்லாம் எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? மார்ச்ல எப்போ? என்கிட்ட பேசுங்கடா, நான் இவ்ளோ இதா கேக்குறேன், இப்படி பண்றீங்க. மார்ச் எப்போ? மார்ச் 1 மார்ச் 3 எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? மார்ச் 1னா அப்போ சாட்டர்டேயா வருது. சாட்டர்டே ஸ்கூல் வைப்பாங்களா? எக்ஸாம் சாட்டர்டே இருக்கு. அப்படியே ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களேடா, 3க்கா இருக்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. மார்ச் 3க்கு ஸ்டார்ட் ஆகுது. எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் மார்ச் 3 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் தக்கும் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களா? எக்ஸாம் டைம் டேபிள் வந்தாச்சா? இல்ல டைம் டேபிள் கொடுக்கல மேம். நாளைக்கு தான் கொடுப்பாங்க டைம் டேபிள். ஓகே மேம் finished. very good okay. now moving to little and a little. இது அதே மாதிரி few and a few எப்படி படிச்சோமோ அதே மாதிரி தான் இந்த little and a little அப்படிங்கிறது. ஆனா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த few a few எல்லாம் வந்து நம்ம கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணினோம். ஆனா இவங்கள வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூட தான் யூஸ் பண்ண போறோம். இது எண்ண முடியாதது இருக்கு இல்லையா, அன்கவுண்டபிள், அவங்க கூட தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ both the words are used to show uncountable nouns only. A little da little. Okay. அப்ப a little is used to show smaller quantity. A little வந்து ஒரு small quantity யூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். And little is used when there is no much of something. Little வந்து நம்ம என்ன பண்றோம், ரொம்ப கம்மியான ஒரு அளவு, அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம். Little is used when there is no much of something. ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம little யூஸ் பண்றோம். எப்படி a few வந்து கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் வேணாலும் பரவாயில்ல ஆனா இருக்கு, ஆனா little few வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னும். அதே மாதிரி a little வந்து கொஞ்சம் வேணாலும் பரவாயில்ல ஆனா littleனா ரொம்பவே கம்மி. ஆமாண்டா, இதுலயே லாஸ்ட் அந்த little and a little ஹெட்டிங் கொடுங்க முதல்ல. little and a little heading போட்டு எக்ஸாம்பிள்ஸ் கீழே இருக்கிறது எழுதுங்க. எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3. அப்ப அதுல கீழே எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. there is a little money left with me. என்கிட்ட ரொம்ப கொஞ்சம் பணம் தான் இருக்கு. there is a little money left with me. கொஞ்சம் தான் இருந்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. little oil is left in the can. கேன்ல எண்ணெயே இல்லை, சுத்தமா எண்ணெயே இல்லை. இப்போ லிட்டில் ஆயில் இஸ் லெஃப்ட் இன் த கேன். அடுத்தது வந்து ஐ ஹாவ் லிட்டில் டைம் லெஃப்ட் ஃபார் த எக்ஸாம். எனக்கு வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து நம்ம இந்த லிட்டில் ஏ லிட்டிலுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சொல்லுங்க. ஓகே மேம். finished மேம். இல்ல மேம். finished இல்லனா completed அப்படி சொல்லுங்கடா. finishedனு சொல்லாதங்கடா, completed சொல்லுங்க. அதுதான் அழகு.
சொல்லுவோம் இல்லையா மணி மணினா என்னது தெரியுமே மணி சரி மணினா ஒரு ஆளோட பேரு அதுவும் மணி அந்த மணி இல்ல இது மணி கோவில் மணி அந்த மணி இல்ல இது வந்து அமௌண்ட் இல்லைன்னா பைசா காசு அப்படிங்கிற மீனிங் ஓகே அப்போ மணி வந்து கவுண்ட் பண்ண முடியுமா முடியாதா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது மணியை கவுண்ட் பண்ண முடியுமா நம்ம கையில எவ்வளவு மணி இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம் இல்லையா முடியுமா முடியாதா முடியும் ஆனாலும் இது நம்ம ஏன் அன்கவுண்டபிள்னு சொல்றோம் ஏன் அப்படி சொல்றாங்க ஓகே அது எதனால அப்படி சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம இங்கிலீஷ்ல ஒரு சில தனிப்பட்ட சில இடங்கள்ல நம்ம இந்த மாதிரி படிப்போம் can I have some water oh yes very sure சார் எங்கேயோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியோ போறாங்களே ரூட்டே நல்லா போறதே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு போல் இருக்கே வெரி குட் மேம் நீங்க சார் இல்ல மேம் சார் இல்லையா ஓகே யாருமே இல்லையா சரி சரி ஓகே மேம் சார் வந்துட்டாங்க ஓகே ஓகே இல்ல நான் சும்மா தான் கேட்டேன்மா Finished, ma'am. Finished. Okay. Okay. So நம்ம next வந்து much and many. ஓகே அப்ப அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த மணி அப்படிங்கிறது அது மாதிரி இப்ப லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா டைம் ஐ ஹாவ் லிட்டில் டைம் லெஃப்ட் ஃபார் த எக்ஸாமுக்கு வந்து என்கிட்ட கொஞ்சம் டைம் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா ஸோ இது ஏன் இந்த டைம் மணி இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்து கூட எதனால இதை வந்து நம்ம அன்கவுண்டபிளாக சொல்கிறோம் அப்படின்னா இது நம்ம லாங்குவேஜில் சில தனிப்பட்ட விஷயங்களை வந்து இப்படி ஸ்பெஷல் கேசஸ் அப்படிம்போம் இல்லைன்னா எக்ஸெப்ஷன்ஸ் அப்படிம்போம் இந்த மாதிரி எக்ஸெப்ஷனலாக வர விஷயங்கள் தான் இது அதாவது இந்த டைமு மணி இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ண முடியும்னா கூட அன்கவுண்டபிளாக நம்ம அதை கன்சிடர் பண்ணுறது சரியா அப்போ அதனால there is a little money there is a little time இந்த மாதிரி தான் நமக்கு சொல்ல முடியும் ஓகே ஃபைன் இப்போ நமக்கு much and many ஓகே much and many muchனா நிறைய manyனாலும் நிறைய தான் ஆனால் much வந்து அன்கவுண்டபிள் கூடயும் many வந்து கவுண்டபிள் கூடயும் யூஸ் பண்ணுறோம் ஓகே இப்போ much and many suggest a large quantity இதுலேருந்து எல்லாருமே பார்க்கணும்டா நம்ம லாஸ்ட் கிளாஸ் இந்த லிட்டில் வேற பார்த்தோம் இன்னைக்கு இதுலேருந்து நம்ம பார்க்குறோம் இப்போ இன்னைக்கு என்ன பார்க்கணும் much and many more lots of and lot of அப்போ இது வந்து எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் எழுதணும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும் புரியுறதா சொல்கிறது புரியுறதா ஓகே அப்போ much and manyல ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க much and many suggest a large quantity much is used with countable nouns and many is used with uncountable nouns. இப்போ muchக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க there is not much time for me there is not much time for me அதே மாதிரி I don't have much money to buy a house என்கிட்ட ரொம்பலாம் மணியும் இல்லை என்கிட்ட ரொம்ப டைம் இல்லை என்கிட்ட ஒரு வீடு வாங்குறதுக்கான பணமெல்லாம் என்கிட்ட இல்லை ஓகே I don't have much money to buy a house ஆனால் மெனியில் பார்த்தீங்கன்னா மெனி வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணுறோம் அப்போ ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ்
அதே மாதிரி there are many buildings on the road. இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப நீங்க அதை எழுதுங்க பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் சட்டுன்னு எழுதிடுங்க, சீக்கிரமா எழுதிடுங்க. இல்ல இது ஃபுல்லா எழுதணும் கண்ணா. இது போன கிளாஸ் நான் எடுக்காதது, இது ஃபுல்லாவே எழுதுங்க. எழுதிட்டீங்களா? லாஸ்ட் ஒன். ஓகே, yes, have you completed? No, ma'am. Please complete it fast. Please write fast, my dear children. Tell me if you have completed, okay?
சர்க்கரை குழம்பு மேம் முடிஞ்சிருச்சு. Okay. Now moving to the last one. Okay, that is more. More அப்படிங்கிறது you can see here. Yeah. More is used to show that there is a greater quantity of amount or of something. So to show a great quantity, a large quantity or amount of something, we are using more. It is used with both countable and uncountable nouns. இப்போ இந்த more அப்படிங்கிறது வந்து countable nouns கூடயும் யூஸ் பண்ணலாம், uncountable nouns கூடயும் யூஸ் பண்ணலாம். அப்போ more அப்படின்னா நிறைய, ஓகே, எக்கச்சக்கமா அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா I am buying more cookies. Cookiesனா பிஸ்கெட்ஸ், நான் நிறைய பிஸ்கெட்ஸ் வாங்குறேன். I am buying more cookies. அதே மாதிரி we need more milk. எங்களுக்கு நிறைய பால் வேணும். We need more milk. அப்புறம் I have more money with me. என்கிட்ட நிறைய மணி இருக்கு. அப்ப இதுல குக்கீஸ் அப்படின்னா பிஸ்கெட்ஸ் வந்து கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்டபிளா பிஸ்கெட்ஸ்? இது கவுண்ட் பண்ண முடியுமா? குக்கீஸ் கவுண்ட் பண்ண முடியுமா? முடியும் டீச்சர். முடியும். அப்ப அது வந்து ஒரு கவுண்டபிள் நவுன். ஓகே, அப்ப அங்க கவுண்டபிள் நவுன் கூட நம்ம மோர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து we need more milk. மில்க் கவுண்ட் பண்ண முடியுமா? நோ டீச்சர். முடியாது. அப்ப அது அன்கவுண்டபிள் நவுன். மணி கவுண்ட் பண்ண முடியுமா? எஸ் டீச்சர். ஆனா அது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? மணி கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? கவுண்டபிள். நான் சொன்னேன், கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், மணி வந்து கவுண்ட் பண்ண முடியும், ஆனாலும் அது என்னதுன்னு சொன்னேன், அன்கவுண்டபிள் சொன்னேன் இல்லையா? இங்கிலீஷ்ல அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம ஓகே சொல்லிட்டு போனோம், சரியா? அதை நம்ம ஒத்துக்கணும். அது ஓகே. அப்ப என்ன சொல்றாங்க, மணி வந்து அன்கவுண்டபிள், அது மாதிரி டைமும் அன்கவுண்டபிள் அப்படிங்க. ஓகே, ஸோ இங்க வந்து இந்த மோர் குக்கீஸ், மோர் மில்க், மோர் மணி, இதுல சிலது கவுண்டபிள், சிலது அன்கவுண்டபிள். இருந்தாலும் நம்ம மோர் வந்து எல்லாத்து கூடயும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸை நோட் பண்ணுங்க, குயிக்கா நோட் பண்ணுங்கடா. 2 பேஜ் கூட இருக்கு, சரியா? அது ஃபுல்லா. நீங்களெல்லாம் 9th 8th எல்லாம் படிக்கிறவங்க, இதெல்லாம் ஒரு பேஜாடா, சீக்கிரமா எழுதுங்கடா. நோட்ஸ் எப்பவுமே நோட் எழுத நீங்க லேசினஸே காமிக்க கூடாது. நோட்ஸ் தான் நமக்கு எப்பவுமே ரெஃபரன்ஸ்க்கு கையில இருக்கிறது. நோட் இந்த போன்ல பார்த்து படிக்கிறதெல்லாம் வந்து அவ்வளவு நல்லது கிடையாது. நோட் புக் பார்த்து படிச்சீங்கன்னா தலையில நிற்கும், இல்லைன்னா மற்றது எதுவும் நிற்காது தலையில. நான் மியூசிக் படிக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. நான் மியூசிக் படிக்கிறேன், சரியா? மியூசிக் படிக்கிறேன், எனக்கு வந்து இவ்வளோ வருஷமா எனக்கு நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் லேட்டாக எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் சொல்லி மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 3 months ஆச்சு நான் படிக்கிறேன். 3 இல்லை 4 months ஆச்சு. மியூசிக் கிளாஸ் போகும்போது நான் டெக்ஸ்ட் புக் கொண்டு போகணும். சின்ன ஒரு புக் இருக்கு. பாட்டு கிளாஸ் போகும்போது நான் அந்த புக்கு கொண்டு போகணும். அதை டீச்சர் சொல்லும்போது நான் அதில் பார்த்து அந்த சரி க ம பத நிசா அதெல்லாம் பார்த்து 4-5 வாட்டி நான் அதையே ரீட் பண்ணினேன்னா தான் எனக்கு அது தலையில் நிற்கும். ஃபோனில் நிறைய பேர் மியூசிக் கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அளவுக்கு தான் புரியும். டைரெக்டாக நம்ம டீச்சர்கிட்ட போய் படித்தோம்னா தான் நமக்கு அது புரியும், இல்லையா? அதே மாதிரி டெக்ஸ்ட் புக்கு, நோட் புக் இருக்கும்போது அதுதான் எப்போவுமே நல்லது. ஃபோனில் பார்த்து படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு மெமரியிலேயே நிற்காது அப்படி படித்தீங்கன்னா. அதுதான் அந்த டைமில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 2 நாள் கழித்து கேட்டேன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். எனக்கு அப்படி தான். சிலதெல்லாம் ஃபோனில் பார்த்து படித்தா தலையிலேயே நிற்காது. நான் நோட் எழுதி தான் கிளாஸ் எடுக்கிறேன். நானும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் வீட்டில், தெரியுமா? நான் ஒரு டீச்சர், ஆனால் நானும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா வீட்டில். அப்போ தானே எனக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும். இதெல்லாம் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணதுனால தானே எனக்கு உங்களுக்கு டீச் பண்ண முடியும், இல்லையா? ஸோ நோட் எழுதுறது ஒரு ஜாலி டாஸ்காக எழுதுங்க, ஹாப்பியாக இருக்கும். நோட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் இந்த நோட் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
ஸ்டார்ட் பண்ணியாச்சா? Yes, teacher. எஸ் எஸ் ஓகே. டுவெல் ஓ கிளாக் ஆகுது, கம்ப்ளீட் பண்ணுங்க சரியா? நம்ம எத்தனை மணி வரை இருக்கும்? 12:15 இல்லையா? எஸ் 12:15 வரை. இப்போ 12 ஓ கிளாக் ஆகிறது. 2 more minutes. இதை முடிச்சிட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட் அந்த ஒரு டூ ஸ்லைட்ஸ் இருக்கு, அது கூட பார்த்துடலாம். இந்த சாப்டர் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, பென்சில் யூஸ் பண்ணுவீங்களா நீங்க சாந்திரா? பென் இல்லையா? ஸ்கூல்ல பென்சில் பென் தானே யூஸ் பண்றீங்க? இல்ல எரேஸ் பண்றது பார்த்தேன்னா அதான் கேட்டேன். இங்க் பென் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் எக்ஸாமுக்கெல்லாம். ஓகே, எக்ஸாமுக்கெல்லாம் இப்போ நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கெல்லாம் இங்க் பென் யூஸ் பண்ணால் தப்பு இல்லை, ஆனால் அதில் எதுவும் தண்ணி எதுவும் சிந்திடாமல் பார்த்துக்கணும். ஓகே, ஏன்னா அப்படியே தெரியலையா இங்கில் தண்ணியானா என்ன ஆகும் தெரியும்ல, நான் சொல்ல வேண்டாமே. அப்படியே நம்ம எது ஸ்மட்ஜ் ஆகிடும், அது டோட்டலாக அப்படியே ப்ளாட் ஆகிடும், பேப்பர் வந்து ப்ளாட் ஆகிடும். ஸோ அதனால் பால் பென் யூஸ் பண்ணுங்க பெட்டர். ஸ்கூலில் இங்க் பென், எக்ஸாமுக்கு பால் பென் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, எஸ் லாஸ்ட் ஒன் வந்தாச்சா? தேர்ட் ஒன். Have you finished? Have you finished? Yes, ma'am. Yes, ma'am. Okay, very good. இப்போ நம்ம லாஸ்ட் lots of or a lot of இதுதான் இப்போ பார்க்கணும். lots of a lot of இதுக்கு ஒரே மீனிங் தான், நிறைய. எப்படி மோர் பார்த்தோம் அதே மாதிரி நிறைய, அதுக்கு தான் இது யூஸ் பண்ணும். இதுவும் நம்ம எப்படி தான் மோர் மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம். அப்போ a lot of and lots of are used before countable and uncountable nouns to indicate that there is a large quantity of something. Lots of is used to show a large quantity of something. A lot of for example, there are lots of buildings. There are lots of buildings. எக்கச்சக்கமா buildings இருக்கு, நிறைய buildings இருக்கு. இப்போ சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய buildings, ரோடெல்லாம் buildings இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள், there was a lot of food at the inn. அப்போ lot of அப்படின்னு சொல்லலாம், lots of அப்படின்னு சொல்லலாம். lot ofும் கரெக்ட் தான், lots ofனு சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகே, இப்போ lots of ஸ்பெல்லிங் LOTS of, a lot of அப்படிங்கும்போது a lot of. அப்போ இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் பழகிக்கலாம். lots ofனு சொல்லணும்னா அப்படி பழகலாம், a lot ofனா அதை பழகலாம். இப்போ இதை எழுதி எடுங்க, ஃபாஸ்ட்டாக எழுதுங்க.
புரியல. ஃபுல்லா டீச்சர்? இதுவும் ஃபுல்லா தான். இதோட முடிஞ்சது. அப்புறம் தான் இந்த டேபிள் மட்டும் தான் இருக்கு. இப்போ டேபிளோட முடிஞ்சது. இதோ டேபிள் நீங்க ஆல்ரெடி எழுதினது தான். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அவ்வளவுதான். இந்த ஸ்லைடோட எழுதுறது முடிஞ்சது அவ்வளவுதான். Completed? No, ma'am. Okay, okay. Listening and listen பண்ணல வீட்டு போய் பேசலாம் வீட்டுல போய் பேச போறீங்க என்னாச்சும் ஒரு இடத்துனாச்சும் கொஞ்சம் லிசன் பண்ணாங்க
இங்க உட்காரு. ஏன் சார் இங்க உட்கார்ந்து இப்படியே இல்லை. அது தொட்டு விடுறாரு. எஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? எஸ் மேம். ஓகே, அப்ப நம்ம இப்ப லாஸ்ட் ஒரு ஸ்லைடு மட்டும் பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த கவுண்டபிள் நவுன்ஸ் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படின்னு இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதனோட ஒரு சின்ன ஒரு லிஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ கவுண்டபிள் நவுன்ஸ் அப்படிங்கும்போது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ், நமக்கு கவுண்ட் பண்ண முடியிற திங்ஸ். இப்போ ஃபார் பென் எக்ஸாம்பிள் பென், பென்ஸ், பென்சில், புக், டேபிள், சேர், ஃபோன், பாட்டில் எக்ஸெட்ரா. அப்போ இதுக்கெல்லாம் வந்து சிங்குலரும் இருக்குது ப்ளூரலும் இருக்குது. கவுண்டபிள் நவுன்ஸ் ஆனால் அதுக்கு சிங்குலராகவும் எழுதலாம், சிங்குலர் ஃபார்மும் இருக்கும், ப்ளூரல் ஃபார்மும் இருக்கும். இப்போ கவுண்டபிள் நவுன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா பென் அப்படின்னா ஒரு பென்னு, பென்ஸ்னா மெனி பென்ஸ், பென்சில் மீன்ஸ் ஒன் பென்சில், பென்சில்ஸ் மீன்ஸ் மெனி பென்சில்ஸ், புக்குனா ஒன் புக், புக்ஸ்னா மெனி புக்ஸ், டேபிள்னா ஒன் டேபிள், டேபிள்ஸ்னா மெனி டேபிள்ஸ், சேர்னா ஒன் சேர், சேர்ஸ்னா மெனி சேர்ஸ். Similarly, phone, one phone, phones na many phones, bottle, bottles, one bottle na one bottle, bottles na many bottles. இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால. ஆனா coming to uncountable nouns இங்க பாருங்க, water, oil, sugar, salt, gold, silver and lastல நான் சொன்ன time, money. இது ரெண்டும் மட்டும் நமக்கு ஸ்பெஷல் கேஸ், கவுண்ட் பண்ண முடியும், ஆனாலும் நம்ம இவங்களை uncountable nouns தான் கன்சிடர் பண்ணுவோம். வாட்டர், ஆயில், சுகர், சால்ட், கோல்ட், சில்வர், டைம், மணி இதெல்லாம் வந்து நம்ம uncountable nouns பார்க்கணும். வாட்டரை கவுண்ட் பண்ண முடியாது, மெஷர் தான் பண்ண முடியும். ஆயிலை மெஷர் பண்ணலாம், கவுண்ட் பண்ண முடியாது. சுகரை கவுண்ட் பண்ண முடியாது, சால்ட்டை முடியாது. கோல்டு, கோல்டுன்னா இப்போ நான் சொல்றது, இப்போ நீங்கள் கோல்டில் ஒரு பேங்கிள் இல்லை கோல்டில் ஒரு செயின், ஒரு இயர்ரிங், ரிங், அதை கவுண்ட் பண்ணலாம், அந்த ஆர்னமெண்ட்டை கவுண்ட் பண்ணலாம். ஆனால் அப்படியே நம்ம எர்த்துலேருந்து நம்ம அப்படியே குழி தோண்டி எடுக்கிறோம் இல்லையா, குளிச்சு எடுக்கிற அந்த கோல்டு இருக்கு இல்லையா, அந்த கோல்டை நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது, அதனோட வெயிட் தான் பார்க்க முடியும். சில்வர் அதே மாதிரி தான், ஏன்னா இதெல்லாம் வந்து மெட்டல்ஸ், கோல்டு சில்வர் எல்லாம் மெட்டல்ஸ். காப்பர் இது ஒரு மெட்டல், காப்பர் மெட்டல், செம்பு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் மெட்டல்ஸ் எல்லாமே அன்கவுண்டபிள் தான். லாஸ்ட்ல வந்து டைம் அண்ட் மணி. டைம் மணி வந்து நமக்கு கவுண்ட் பண்ண முடியும், ஆனால் நம்ம கிராமரில் அதை அன்கவுண்டபிள் நவுன்ஸாக பார்க்கணும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, இதை அப்படியே காப்பி பண்ணணும்னு இல்லை. அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வேணும்னா காப்பி பண்ணிக்கோங்க, கவுண்டபிள் வேண்டாம். அன்கவுண்டபிள்னு ஒரு ஹெட்டிங் கொடுங்க, அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டு இதை மட்டும், இந்த வாட்டர், ஆயில், சுகர், சால்ட், கோல்டு, சில்வர், டைம் அண்ட் மணி இதை மட்டும் காப்பி பண்ணுங்க. சரியா, ரைட் சைடில் இருக்கிறது மட்டும் காப்பி பண்ணுங்க. ஓகே, என்னாச்சு எல்லாரும் எழுதிருக்கீங்களா? ஓகே, அப்படின்னா ஓகே ஃபைன். ஓகே, அப்போ இது ஜஸ்ட் இது கவுண்டபிள் அன்கவுண்டபிள், இது இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எழுதலாம், ஒரு 100 எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம், ஒவ்வொன்றுலையும் 100க்கு மேலேயே எழுதலாம். ஆனால் என்ன, நான் அவ்வளோண்டு எழுதினேன்னா இந்த ஸ்க்ரீன் பத்தாது, அதனால தான் இதோட நிறுத்திட்டேன். சரியா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற நோட் புக், நீங்கள் யூஸ் பண்ணுற, நீங்கள் தலைக்கு போடுற கிளிப்பு, ஹேர் கிளிப்பு, ஹேர் பேண்டு, இயர்ரிங், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸும் கவுண்டபிளும் இருக்கலாம், அன்கவுண்டபிள் இருக்கலாம். ஆனால் ஜாஸ்தி எது வருது, கவுண்டபிள் யூஸ் பண்ணுறோமா அன்கவுண்டபிள் யூஸ் பண்ணுறோம்? ஒரு நாளைக்கு நம்ம ஜாஸ்தி எது யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஜாஸ்தி கவுண்ட் பண்ணுற நவுன்ஸ் தானே யூஸ் பண்ணுறோம்.